அண்ணன் தம்பி ரியாக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாஃபியா 2 லோக்கி வர்ஸ் எக்ஸ்டெண்டட். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருக்கோம். பார்ட் 1 பார்த்துருக்கோம். பார்ட் 2 வந்துட்டு அவங்களும் பார்த்துட்டு நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கில் கட்ஸ்ல இருந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க முதல்ல வரீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் சேர்த்து அமைக்கிறீங்க. அப்பதான் மணி சேனல் உடனடியாக உங்களுக்கு சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த லெவல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலுக்கு வேற லெவல்ல ரீச் கிடைக்கும். மறக்காம தயவுசெய்து பண்ணுங்க. அது மாதிரி கீழே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சோஷியல் மீடியா இருக்கு, லிங்க் இருக்கு. எல்லா லிங்கையும் ஃபாலோ பண்ணி பேரா கொடுங்க. அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, பதிவு பண்ணி என்ன விருப்பம் போறீங்களோ பண்ணுங்க. ரிப்ளை கண்டிப்பா கொடுப்போம். வாங்க இப்போ பார்ப்போம். 10 வருஷமா அவன் குழந்தைய அவன் பார்த்தது கிடையாது. பொண்ணு பெரம்பலூர்ல இருக்கிற ஒரு ஆசிரமத்துல இருக்காங்கிறதே இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஹலோ, நான் அமுதா பேசுறேன். நீங்க பிளாக் ஸ்குவாட பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். நான் சொல்றது நீ தெளிவா കേളു. ഞാനായിട്ട് ഇവിടുന്ന് ഇറങ്ങി പോവുകയില്ല. ബറാബസിനെ തുറന്നു വിടും. அவன் ஒரு ஆவி. ஆவியா? என்ன கோஸ்ட்னு சொல்றியா? அவன் ஜான். நம்ம பிரச்சனைக்குள்ளாக வந்தாக்கா அவனுக்கு தலையவ கொண்டு வரணும். தம்பி, அதோட வேல்யூ என்ன தெரியுமா? 500 கோடிடா. போடா வருமா? உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாது. இது இன்னும் ஒரு பார்ட் வரும் போல இருக்கே. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லென்த்தான வீடியோ பண்ணால் இன்னும் பார்க்க வந்து ஆர்வமாக இருக்கும் போல. இந்த டீசர் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஆசையம் பண்ணுற மாதிரி. அவர் வந்து பார்ட் 1 போட்டாரு. பார்ட் 2 வீடியோ ரொம்ப எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப லேட் ஆக முடியாது. இந்த அளவு நிறைய ஒர்க் உள்ள இருக்கு. இல்லை என்ன சொல்றது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சீன் வந்துட்டு அந்த 4 பேருமே ஃபைட் பண்றதை ஒன்னா சேர்ந்து போட்டுருப்பாரு. இல்லை 4 பேர் ஃபைட் பண்ணுறது சூப்பராக இருக்குது. அது இல்லை எனக்கு அதோட ஐயா கமல் அவர்கள் வந்து அந்த ஜெயில் கதை திறந்து விடுற மாதிரி மோகன்லால் ஐயா உள்ளே இருக்கும் போது வந்துட்டு அந்த சீன்லாம் நம்ம உண்மையிலேயே படத்தில் பார்த்தா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. இது வந்து ஒரு குட்டி அவெஞ்சர்ஸ் படத்தை வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரைலராக நம்மளோட இந்தியன் ஃபிலிமில் வந்துட்டு இந்தியன் ஃபிலிம்னு சொல்கிறத ஒரு சவுத் சைடில் உள்ள ஃபிலிமை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன சொல்கிறது, நான் மறுபடியும் அதே தான் லோகேஷ் கனகராஜன் கூட இவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டாப்புல. அதோட இவர் வந்து சிறப்பாக யோசிக்கிறார். நிக்கில் கட்ஸில் வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு 5 நிமிஷம் ஒரு லென்த் ஒரு கதை மாதிரி இந்த வீடியோ பண்ணால் வந்துட்டு ஒரு சூப்பராக இருக்கும். இல்லை இது ரெண்டுமே வந்து அதான் சொல்றல, அவர் இந்த இவ்வளோ ஒர்க்கு உள்ள பண்ணியிருக்காரு. அந்த டைம் பீரியடுக்கும் 2 நிமிஷம் தான் பண்ண முடியும். அதனால அவருக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பார்ட் வரும். கடைசியில முடிக்கும் போது அஜித் காட்டுறாப்புல வங்காத்தால எல்லாரும் எல்லா கேஜிஎஃப் வரைக்கும் காட்டிட்டாங்க. அது ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி. அதான் ட்ரக் மாஃபியா, கோல்டு மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாஃபியாவையும் காட்டுறாங்க. கடைசியில எல்லாமே ஒரு ரெஸ்கியூ டீம் மாதிரி அவங்கள காட்டுறாங்க. அது என்ன சொல்றது, பிளாக் மோகன்லால் விக்கிற இது அவங்கலாம் வந்துட்டு இல்லை. ஆனால் இதில் நம்மளோட ஏகே அவர்கள் வந்துட்டு அங்கே வருவார்னு பார்த்தோம். அவர் வந்து நான் வந்து வில்லனா வந்துட்டு இங்கே சேர்த்துட்டாப்புல. சூர்யா ஏகே அவரெல்லாம் வந்து வில்லனா இருக்காங்க. அப்புறம் நம்ம இவர் கூட அவர் பேர் என்ன, நம்ம விஜய் சேதுபதி தான் வராப்புல. செம்மையாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல இந்த வீடியோவாக இருக்குது. பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் அருமையான வீடியோக்கள் வந்து எதிர்பார்க்குறோம். நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த நடுவில் சில படங்கள் இப்போ நம்ம ஒரு பொன்னியின் செல்வன்லாம் வந்துட்டு சில நல்ல படங்களோட ட்ரெய்லர் வந்துருச்சுன்னா அதோட படம் எப்போ வரும்ன்ற எதிர்பார்ப்பு உண்டாக்குற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி விடுறாப்புல. பார்ப்போம் அடுத்த வீடியோ எப்போ வருதுன்றதை பார்ப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணி உங்க பதிவுல அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் மணி ஓசனம் உடனடியாக வந்து அதே மாதிரி லைக் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு, எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா பயணிங்க. நாங்கள் இதே மாதிரி ஒரு வேற வீடியோ சந்திக்க வரைக்கும் பாய். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.